Taste the Daily. காரைக்காலில் கடல் திடீரென உள்வாங்கி சூறைக்காற்று வீசியதால் சுற்றுலா பயணிகள் உடனடியாக கடற்கரையில் இருந்து வெளியேறினர். மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அந்தோணிராஜ் வழங்கிட கேட்கலாம். அந்தோணிராஜ், வணக்கம். தற்போது அந்த கடற்கரையில் நிலைமை எப்படி இருக்கிறது? சுற்றுலா பயணிகள் முழுமையாக வெளியேற்றப்பட்டு விட்டனரா? உங்களுடைய தகவல். புத்தாண்டு அரையாண்டு தொடர் விடுமுறை காரணமாகவும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் காரைக்கால் கடற்கரையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். மேலும் நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் உள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர்களும் வருகை தந்துள்ளனர். கடல் அலையில் சீற்றம் குறைந்துள்ளதால் பெரியவர் முதல் குழந்தைகள் வரை கடலில் குளித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தினர். மேலும் பெண்கள், குழந்தைகள் பார்த்தீங்கன்னா விளையாடி செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் கடற்கரையில் திடீரென கடல் உள்வாங்கி சூறைக்காற்றுடன் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. சூறைக்காற்று கடுமையாக வீசியதால் காற்றுடன் கடல் மணலும் சுழன்று அடித்ததால் அச்சமடைந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரையை விட்டு அச்சத்துடன் அவசரமாக வெளியேறினர். இதனால் கடற்கரையில் குடும்பத்துடன் ஆவலாக வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். சுற்றுலா பயணிகள் வருவதன் காரணமாக அவங்க பாதுகாப்புக்காகவும் பாத்தீங்கன்னா ஆய்வாளர் பிரவீன் தலைமையில் பார்த்து 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி அந்தோணிராஜ். Taste the Daily.